ஓகே, குட் ஆஃப்டர்நூன் பிரியல். விதிதான் மென்பொருட்கள் பகுதி 2 வினாக்கள் செய்து கொண்டிருக்கோம். நேற்று நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு வினாவில் மீதமாக சில வினாக்கள் இருக்கு. அந்த வினாக்களை பார்ப்போம். நீங்களும் இதை நான் செய்யறதுக்கு முதல்லையே நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளணும் வேண்டாம். அப்படி என்றால் தான் நான் சொல்லிக்க உங்களால அந்த ஏதாவது நீங்க சிக்கலுக்கு முகம் கொண்டிருந்தா அந்த என்ன பிரச்சனை என்றது அந்த நேரத்தில் உணரக்கூடியதா இருக்கும். ஏதாவது சந்தேகம் வரும் என்றாலும் உடனே கேட்கலாம். நீங்கள் அப்பதான் கேள்வி முதல் தரம் பார்ப்பீங்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அந்த சிந்திக்கிறதுக்கு நேரம் பெறாது. நான் சொல்லிக்க ஆன்சரை பார்த்துட்டு போவீங்க. இதுக்காகத்தான் முதல்ல நான் உங்களுக்கு வினாக்களை செய்து பழகுங்கன்னு சொல்றது. நான் நேரடியாக வகுப்புகள் நடத்திக்க கூட நான் நேரம் தந்தா பிறகுதான் நான் செய்து விடுறேன் என்றால் உங்களுக்கு முயற்சிக்கணும். முயற்சி கேட்க பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்னன்றது நான் விளங்கப்படுத்த உங்களுக்கு தெளிவாகும். ரைட், நேரடியாக வினாக்களுக்கு போகும். ரைட். ஸோ 2014ஆம் ஆண்டில் நாங்கள் தெரியும் இந்த வினா செய்துட்டோம். அதாவது 2வது வினா செய்துட்டோம். முதல் 2 வினாக்களும் செய்துட்டோம். 3வது வினாவை பாருங்க. கொஞ்சம் பெரிய வினாவாக இருக்கிறபடியா நான் நேற்றைய கிளாஸ்ல எங்களுக்கு நேரம் இல்லை இதை வாசிச்சு செய்வதற்காக இதுக்கு முதலே முடித்து நான் எடுத்துக்கொள்வோம். அனைத்து வேலையாட்களும் மாதாந்த உபகார கொடுப்பனவு அனைத்து வேலையாட்களுக்கும் மாதாந்த உபகார கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. ரைட், எல்லாருக்குமே போனஸ் வழங்கப்படுதான். அக்டோபர் மாதத்திற்கான உபகார கொடுப்பனவு சதவீதம் கலம் G2வில் தரப்பட்டுள்ளது. என்ன சொல்றார்? அக்டோபர் மாதத்துக்குரிய உபகார கொடுப்பனவு சதவீதம் போனஸ் ரேட் G2 என்ற கலத்தில் தரப்பட்டிருக்கான். மந்த்லி பேமெண்டை போனஸ் ரேட்டினால் பெருக்குவதன் மூலம் உபகார கொடுப்பனவு அளவு கணிக்கப்படும். இளைஞர் சொல்றது மந்த்லி பேமெண்ட்டை போனஸ் ரேட்டால பெருக்கினா உபகார கொடுப்பனவின் அளவு கணிக்கப்படுமா? ஏனைய வேலையாட்களுக்குரிய உபகார கொடுப்பனவுகள் இச்சூத்திரத்தை ஏனைய கலங்களுக்கு பிரதி செய்வதன் மூலம் கணிக்கப்படும் என கருத்திற்கொண்டு எம்ப்ளாயி நம்பர் E0001 உடைய வேலையாளின் உபகார கொடுப்பனவை கலம் F2வில் காட்சிப்படுத்துவதற்குரிய சூத்திரத்தை எழுதுக. எல்லாரும் வினா வாசிச்சு வச்சிருப்பீங்க. எக்ஸாம்ல 1க்கு 2க்கு 3 தடவை வாசிங்க வினாவை. திருப்பி வாசிக்கிறதால ஒரு நாளுமே எங்களுக்கு ஒன்று நடக்க போறது இல்லை, நேர பிரச்சனை ஒன்றும் பெற போறது இல்லை. சரி, வேணும்னா சிலவோட முதல் தரம் வாசிக்க உங்களுக்கு விளங்காது. முதல் தரம் வாசிச்சு கேள்வி இருக்கா பார்த்துட்டு திருப்பி இருக்கா வாசிங்க. அப்ப திருப்பி வாசிக்க கேள்வியும் விளங்கும். ஏதாவது நீங்க தவறுதலாக வித்தியாசமா விளங்கி கொண்டாலும் அது திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, கேட்ட கேள்வி எங்களுக்கு போனஸ் அளவு சரிதானே எங்க காணணுமா? G2ல காணணுமா? இங்க பாருங்க, இதை பற்றி தான் பிள்ளைகள் கிடைக்கும். F2ல கேட்டுக்குதான். F2ல காணணுமா போனஸின் அளவு. யாருக்கு? E0001 இருக்கிறா தானே, அவருக்கு காணணுமா இதுல. சரியா, இதுல காணணுமா? அதாவது F2ல என்ன சூத்திரம் பெறப்போகுதுன்னு கேட்கிறார். போனஸ் அளவு காண்றது. ஆனா அந்த போனஸ் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டேன். எப்படி கண்டுபிடிக்கணுமா? மந்த்லி பேமெண்ட்டை போனஸ் ரேட்டால பெருக்கட்டாம். அந்த வசனம் இருக்கு பாருங்க. மந்த்லி பேமெண்ட்டை போனஸ் ரேட்டால பெருக்கினா தானா உபகார கொடுப்பனவு. அப்ப எங்களுக்கு இப்ப சமரி விளங்கி இருக்கும். ரைட், கவனிச்சுக்கொள்வோம். இதுல தான் இப்ப என்ன சூத்திரம் பெற வேண்டி இப்ப காணணும். சரியா, E0001 சொன்னார் தானே, இந்த அருணன் முதலாவது ஆளு காணப்படும். அப்ப இந்த போனஸ் எப்படி காணப்படுதான்? மந்த்லி பேமெண்ட் இருக்கு தானே. சுருக்கமா போறேன், MP அண்ட் மந்த்லி பேமெண்ட்டை பெருக்க சொல்றாரு. சரி, எஸ்ட்ரேக் ஏதாவது போனஸ் ரேட். ரைட், போனஸ் BOR போடுறேன்னா போனஸ் ரேட்டால பெருக்க சொல்றாரு. ஆனால் இன்னொன்று கூடவே சொல்றாரு. என்னன்னு சொன்னா, அது சொல்லாட்டி நாங்கள் அப்படித்தான் செய்யணும். இன்னொன்று அது உங்களோட சேஃப்டிக்கு அவர் சொல்றார். இப்ப நீங்கள் F2ல் எழுத போற சூத்திரத்தை F3ல இருந்து F151 மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்களா? அதான் மத்திய ஊழியர்கள் தானே. இதுல இருந்து F3ல இருந்து அங்க கடைசி மட்டும் F151 மட்டும் பேஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப நீங்கள் F2வில் எழுத போற இந்த சூத்திரம் இதுக்கு மட்டும் இல்லை, அருணாக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போனஸை கொண்டு வரணும். சரி, ரைட். இப்ப நாங்க முதல் போனஸ் ரேட் எப்படி எழுதுறது? போனஸ் எப்படி எழுதுறது? இதையும் பெருக்க சொல்ற. இது எதுக்குள்ள E2. அப்ப நாங்கள் இப்படி போடணும். ஈக்குவல், கவனிச்சுக்கோங்க, E2
ஏன் E2 என்று எழுதுறோம்னா இது அருணாண்ட மந்த்லி பேமெண்ட் E2 இருக்கு பெருக்க சொன்னார். இப்ப நான் அந்த மேல உள்ள ஃபார்மேட்டை தான் பின்பற்றுறேன். ரைட், மந்த்லி பேமெண்ட் எழுதிட்டேன் E2 பெருக்க சொல்றார். போனஸ் ரேட் அருணாக்குரிய போனஸ் ரேட் எங்க இருக்கு பாருங்க பிள்ளை, இதுல எது G2. G2 எழுதுவோம். இப்ப E2-வை G2-ஆல பெருக்கினா கட்டாயமாக இந்த போனஸ் கிடைக்கும். சரிதானே? அதாவது E001 என்ற அந்த அருணா என்ற போனஸ் கிடைக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, இதுல 10,000 இருக்குன்னு வைப்போம். அவற்றை மந்த்லி பேமெண்ட் 10,000. அப்ப E2-ல 10,000 மட்டும் போடுவீங்க. சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க சரியா வருதான்னு. 10,000. ஓகே, 10% போனஸ். அப்ப இதை பெருக்க சொல்றோம். சரியா, 10,000 பெருக்க சொல்றோம். அதால G2-ல என்ன இருக்கு பிள்ளை? 10%. 10% என்ன அர்த்தம்? 10/100 இல்லைங்களா? 10% தான் இருக்கு, 10 இல்ல. 10% 10/100. 10,000 10/100 பெருக்கி பாருங்க. 10,000 கட்டாயமாக என்ன வரும்? 100 வரும். சாரி, 10,000 இல்ல 1000 வரும். 10%. சரிதானே? 1000 வருது. ஸோ அது சரி, எங்களுக்கு ஆன்சர் வருது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரைட், அழிச்சு கொள்றேன். பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது இந்த ஃபார்முலா மற்ற ஆட்களுக்கும் போனஸை கொடுக்குமா? நான் அருணுக்கு போனஸ் வருதான்னு பார்த்துட்டு ஓகே. அப்ப இப்ப இவருக்கு அடுத்தவரை பாருங்க, F3ல இது F3ல அசோகா என்ன இந்த E002க்கும் வரணும். அதே மாதிரி F4க்கு பாருங்க, அவருக்கும் வரணும். ஸோ எல்லாருக்கும் டோட்டல் போனஸ் சரியா வருமான்னு பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நாங்கள் இப்ப டைப் பண்ணிக்கிற ஃபார்முலா அங்கே இருக்குது, F2க்கு இருக்குது. சரியா, நாங்க இப்ப டைப் பண்ணி வச்சுக்கிற ஃபார்முலா F2க்கு இருக்கு. ஸோ F2க்கு இருக்கிற ஃபார்முலாவை நாங்க F3க்கு காப்பி பண்ணி பார்ப்போம் சரியா வருதான்னு. F2ல இருக்கிற இந்த ஃபார்முலாவை F3 அடுத்த ரோ அது அசோகான் இருக்கு தானே, அவருக்கு காப்பி பண்ணி பார்ப்போம் சரியான்னு. சரியா, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ரோவில இருந்து அடுத்த ரோவுக்கு போறீங்க. F2ல இருந்து F3க்கு போறீங்கன்னா அடுத்த ரோவுக்கு போறீங்க. அப்ப இப்போ உங்க சூத்திரத்தில் இருக்கிற ரோ எல்லாம் உண்டால கூடும். ஸோ E2 எப்படி மாறும்? E3 என்று மாறும். அஸ்ட்ரிக். G2 எப்படி மாறும்? G3 என்று மாறும். அப்ப E3 அஸ்ட்ரிக் G3 தான் பிள்ளையால் இப்ப எங்க இருக்குது? இதுக்கே இருக்குது. எதுக்கு? F3க்கு இருக்கு. ஸோ இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த F3க்கு இருக்கிற இந்த ஈக்குவல் E3 அஸ்ட்ரிக் G3 அவருடைய போனஸ் தருமா? E3 என்றது இது என்ன? இதான E3. சரி, இது சரி. ஏன் இது சரி? இவருடைய போனஸ் அசோகாண்ட மந்த்லி பேமெண்ட் அதுக்கான இருக்கு. மந்த்லி பேமெண்ட் தான் பெருக்க போறீங்க. ஸோ E3 என்றா அசோகாண்ட மந்த்லி பேமெண்ட் அதுக்கான இருக்கும். அது சரி. G3 இல்ல பெருக்கிறீங்க. G3 என்றது பாருங்க இந்த செல். இந்த செல்லுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, எல்லாருக்கும் 10% தானே போனஸ். ஆனா இப்ப G3 என்று மாறினா அப்புறம் ஒன்றும் இல்லை. அப்ப இது தவறு விளங்கும். இப்படியான கேள்வி நான் முதல்ல சொன்னேன். அப்ப நாங்க எழுதின சூத்திரம் E2 அஸ்ட்ரிக் G2. ஆனா அதுல எங்க பிழை வந்துட்டது? இந்த G2ல பிழை. இது சரி, E2 சரி. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா நாங்கள் படிச்ச ஐடியா இருக்கு. G-ஆல பிழை வந்ததா 2-ஆல பிழை வந்ததா? கீழே எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. G-ஆல பிரச்சனை இல்லை, G-ஆ தான் இருந்தது. 2 3 தானே மாறினதானே பிரச்சனை. 2க்கு முன்னுக்கு டாலரா போடும். இதுதான் ஆன்சர். ஈக்குவல் E2 மேலெழுதி காட்டுறேன். ஈக்குவல் E2 பெருக்கிறீங்க ஸ்ட்ரிக். ஓகே, G$2. G$2. ஏன் 2க்கு முன்னுக்கு டாலர் போடுறோம்ன்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நான் டாலர் போடாம செய்து வாங்கிக்க G3 என்று மாறிட்டு. G3 என்று மாறினா அடுத்த MG செல்ல தான் அது குறிப்பிடும். அப்படி வரையலாது. நாங்கள் அதை மாற விடாம ரோ மாற விடாம தடுக்கணும். இதுதான் ஆன்சர். நீங்க ஒருவேளையில G-க்கு முன்னுக்கு டாலர் போட்டா பிரச்சனை இல்லை. அதாவது ரோவுக்கு முன்னுக்கு போட வேண்டியது கட்டாயம். தேவைக்கு மேலதிகமாக G குலத்துக்கு முன்னுக்கும் ஒரு டாலரை போட்டா அதால பிரச்சனை இல்லை. ஆனால் ரோவுக்கு முன்னுக்கு போடாமல் 2க்கு முன்னுக்கு போடாமல் G-க்கு முன்னுக்கு போட்டா அது தவறு. ஓகே, கடைசி கேள்வி. அப்ப இதுக்கு ஆன்சர் அதானா மேல் எழுதியிருக்கேன். மேலே 3இல் எழுதப்பட்ட சூத்திரத்தை கலம் F3-ல் பிரதி செய்து எம்ப்ளாயி நம்பர் E0002-வின் உபகார கொடுப்பனவை கணிப்பதற்கான சூத்திரத்தை எழுதுக. என்ன சொல்றார்? 3வது கேள்வியில நாங்கள் எழுதியிருக்கோம் தானே, அந்த சூத்திரத்தை F3-ல பிரதி செய்தா
அந்த E002 இந்த உபகார கொடுப்பனக்கூடிய சூத்திரம் எப்படி வரப்போகுது, அதாவது சூத்திரம் எப்படி மாறி இருக்குமென்று கேட்கிறார். அப்ப நான் மேல் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்க. ஸோ இது எங்க இருக்குது, F2க்கு இருக்குது. இதே அவர் F3க்கு கொண்டு போனா என்ன நடக்கும்னு சொல்றார். சரியா, இது F3க்கு கொண்டு வந்தா என்ன நடக்கும், F2ல இருக்கிறத நாங்க F3க்கு கொண்டு போவோம். அவர் சொன்னதுதான் நான் திருப்பி எழுதுவோம். F3க்கு கொண்டு போவோம். அப்ப அடுத்த ரோக்கு தானே போடுறீங்க, F2ல இருந்து F3க்கு போறீங்கன்னு அடுத்த ரோ. அப்ப உங்களோட சூத்திரத்தில் இருக்கிற ரோ எல்லாம் உண்டால கூடும். E2 என்ன மாறும், E3 என்ன மாறும். ஓகே, அஸ்ட்ரிக் பெருக்கிறபடியே அஸ்ட்ரிக். உங்களுக்கு தெரியும் G2 வந்து G3 வளமையாக மாறும். ஆனால் இங்க மாறுமா இல்லை, ஏன் அந்த 2க்கு முன் 2 தான் 3 மாறணும். ஆனா அந்த 2க்கு முன்னுக்கு ஒரு டாலர் இருக்கிறதால அது தடுக்கும். அப்ப அது மாறாம இருக்க போகுது, G$2 ஆகவே இருக்கு. இதுதான் கடைசி கான்செப்ட். E3 asterisk G$2 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ இதுதான் 2014 தரப்பட்ட எல்லா வினாக்களும். 2013க்கு வரும். வினாவை பாருங்க. கீழே காட்டப்பட்டுள்ள விரிதாள் அகிலாவினால் புத்தக கடை ஒன்றிலிருந்து கொள்ளளவு செய்யப்பட்ட பொருட்களின் விலை பட்டியலை காட்டுகிறது. சரியா, அகிலா என்ற நபர் புத்தக கடையில இருந்து கொள்ளளவு செய்ய பொருட்களின் விலைகளை காட்டினோம். இதுல பார்க்கலாம் நீங்கள். பி என்ற குலத்துல ஐட்டம் இருக்கு, அதுல பொருட்கள் இருக்கு. சி என்றதுல யூனிட் பிரைஸ் அலகு விலை என்று போட்டிருக்கணும். அடுத்த குவான்டிட்டி என்ன உங்களுக்கு தெரியும், அளவு போட்டிருக்கணும். அடுத்த வேல்யூ பெருமானம் தந்திருக்கணும். கீழே பாருங்க டோட்டல் என்று போட்டு டோட்டலும் கண்டுபிடிச்சு இருக்கணும். கீழே பார்ப்போம். கொள்ளளவு செய்யப்பட்ட நீல பேனைகளின் பெறுமதியை கணிப்பதற்கு கலம் E3யில் பயன்படுத்திய சரியான சூத்திரத்தை எழுதுக. கொள்ளளவு செய்யப்பட்ட நீல பேனைகளின் பெறுமதியை கணிப்பதற்கு கலம் E3யில் பயன்படுத்திய சரியான சூத்திரம். அப்ப E3 என்று கேட்டுக்கிறார். இது இதன் இந்த 30 எப்படி வந்த இதுதான் கேட்ட கேள்வி. நீல பேனை நீங்க பார்க்கலாம். இதுல நீல பேனையாண்டு ஓகே, இந்த பெருமானம் 30 எப்படி வந்தது. அப்ப நீங்கள் இதுல உள்ள தரவுகளை சற்று கொஞ்சம் கவனத்தில் எடுக்க உங்களுக்கு விளங்கும். இந்த 15ஐயும் 2ஐயும் பெருக்கி இருக்கிறார். இந்த ஹெடிங் அர்த்தங்கள் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன யூனிட் பிரைஸ் இருந்தா ஒரு பொருளின் விலை, குவான்டிட்டி என்ற அளவு. அப்போ ஒரு பென் வந்து 15 ரூபாவும், 2 பென் அப்போ 30 வந்துடுச்சு. ஸோ இந்த 30 எப்படி கண்டிருப்பினோம், பெருக்கித்தானே கண்டிருக்கணும். ஸோ சாதாரண கணிதத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா எழுதும். ஸோ என்ன எழுதலாம், ஈக்குவல் பாருங்க 15 எங்க இருக்குது, C3ல இருக்கு. ஸோ C3 asterisk இந்த ரெண்டால பெருக்கினம் 2 அங்க இருக்குது D3, C3 asterisk D3. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பார்க்கணும் என்னன்னா, இப்படி எழுதினா பிறகு பிள்ளைகள் இது கவலையினமா விட்டுருவீங்க. எழுதினா பிறகு மற்ற பாருங்க மிச்சம் இல்லாமல் பெருக்கித்தான் எடுத்திருக்கிறோம். 30 அடுத்த 10 125 எல்லாம் பெருக்கிடுங்க. அப்ப இந்த ஃபார்முலா இங்க E3க்கு எழுதின ஃபார்முலா தான் E4க்கு பேஸ் பண்ணியிருப்போம், E5க்கு பேஸ் பண்ணியிருப்போம், E6க்கு பேஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வினாவில் அப்படி தந்திருக்கணும் மட்டும் இல்லை. இப்ப நீங்க யோசிக்கணும், நீங்க எழுதின ஃபார்முலா இங்க E3க்குள்ள நீங்க எழுதின ஃபார்முலா மற்ற பெருமானங்களையும் காட்சிப்படுத்துமான்னு பார்க்கணும். சும்மா செக் பண்ணிப்பாமே. நீங்க இதுல E3க்கு எழுதிக்கிறீங்க, ரைட், இது E3க்கு இருக்கு. ஸோ E4க்கு காப்பி பண்ணி என்ன நடக்கும்னு பார்ப்போம். E4 இந்த 30 வருமானு பார்ப்போம். E4 அப்ப அடுத்த ரோக்கு எல்லாம் போறீங்க. அப்ப நீங்க எழுதின சூத்திரத்தில் இருக்கிற ரோ எல்லாம் உண்டால கூடும். C3 என்றது C4 என்று மாறும். ஓகே, C4 asterisk தான், அதுல பிரச்சனை இல்லை. அடுத்த D3 என்றது D4 என்று மாறும். அப்ப இப்ப E4க்கு இதான் இருக்கு, C4:D4. C4என்றது இந்த 10 குறிக்கும், D4என்றது 3 குறிக்கும். பாருங்க 10 3 பெருக்கி 30 தானே வருது. அது மாற்றம் அடைகிறது, சரியா தான் மாற்றம் அடையும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஆன்சர் எழுதி போட்டு அப்படியே விடக்கூடாது, டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, அடுத்த கலத்துக்கு போய்க்கு சரியா மாறுதான்னு பார்க்கணும். அதெல்லாம் சரி. ரெண்டாவது கேள்வி, கலம் E3யில் உள்ள சூத்திரத்தினை கலங்கள் E4லிருந்து E8 வரை நகல் செய்வதற்கான படிமுறைகள் காட்டப்பட்டுள்ளன. நாங்கள் முதல் வருடத்திலேயும் இதே மாதிரி ஒரு வினாவை பார்த்த நாங்கள் இருக்கிற ஒரு சூத்திரத்தை மற்ற கலங்களுக்கு கோப்பி பண்றது. நான் இதை மையப்படுத்தி தான் உங்களுக்கு பிள்ளைகள் விளங்கப்படுத்தி நான் ப்ராக்டிகல் செய்ய. ரெண்டும் முக்கியம். என்ன கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுதான் ரெண்டும். ஒன்று ஃபில் ஹேண்ட்ல பிடிச்சி இழுக்கேக்கு கொப்பி பேஸ்ட் நடக்குது, மற்றது சாதாரணமாக
கொப்பி பேஸ்ட் 4 ஸ்டெப்பால செய்வோம். இப்ப இதுல பாருங்க, நாங்க நேற்று பார்த்த கேள்வியில இப்படி ஒன்று தந்தார். 4 ஸ்டெப்பை தந்து அந்த கொப்பி கிளிக் பண்ணி பேஸ்ட்டை கிளிக் பண்ணி செய்யற மாதிரி. ஆனா இன்றைக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன தந்திருக்கார், எங்க இருந்து எங்க நீங்க பேஸ்ட் பண்ணணுமா, E4ல இருந்து E8. நீங்க இப்ப எங்க எழுதிக்கிறீங்க, இந்த 30 இருக்கிற E3ல எழுதிக்கிறீங்க. E4ல இருந்து E8 மட்டும் இந்த பெருமானங்களை காணணும். ஸோ என்ன செய்வீங்க, முதல் கல சுட்டுவானை கலம் டேஷிற்கு கொண்டு செல்க. எங்க சூத்திரம் இருக்குதோ அங்கதான் செல் பாயிண்டரை கொண்டு போகணும். எங்க சூத்திரம் இருக்குது, E3 என முதலாவது டெவலியில E3 என்று எழுதியிருக்கீங்க. கல சுட்டுவானை கலம் E3ற்கு கொண்டு செல்க. ஓகே, முதலாவது டெவலியில E3. ரெண்டாவது பாருங்க, சுட்டியினை கலத்தின் அடியில் டேஷ் மூலைக்கு அதன் குறியீடு பிளஸ் ஆக மாறும் வரை நகர்த்துக. இப்போ உங்களுக்கு விளங்கணும், வேற இந்த நிரப்பு பிடிய பற்றி தான் கதைக்கிறாரு. அங்கதான் அந்த கலை சுட்டுவான இந்த வலது பக்க அடிப்பகுதி கொண்டு போறாங்க, ஒரு சக அடையாளமா மாறும். அந்த நேரம் தானே பிடிச்சு இழுக்கிறாங்க. சுட்டியினை கலத்தின் அடியில் டேஷ் மூலை, எந்த மூலை, வலது மூலை. வலது மூலைக்கு அதன் குறியீடு பிளஸ் ஆக மாறும் வரை நகர்த்து. சரிதானே? இப்ப எல்லாரும் அந்த ஃபில் ஹேண்டிலுக்கு தான் கொண்டு போறீங்க. இதுல அவர் நிரப்பு பிடி என்று தரையில கலத்தின் அடியில் மூளை கண்டு தர்றார். மூளை என்ற எனக்கு விளங்கணும், வலது மூளை. மூன்றாவது 3 ஸ்டெப் தான் அங்க வருமே, நீங்கள் இழுத்துட்டீங்க. சரியா? இப்ப நீங்க என்ன செய்றீங்க, அந்த பிளஸ் ஆக மட்டும் வெயிட் பண்ணி கிளிக் பண்றீங்க. அடுத்து என்ன செய்வீங்க, சுட்டியின் இடது பொத்தானை அழுத்தியபடி கல சுட்டுவானை கல முகவரி டேஷ் வரை இழுக்கவும். எங்க மட்டும் இழுக்க போறீங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க கிளிக் இங்க E3ல தான் முதல் என்ன கொண்டு விட்ட நீங்க மவுஸ் இல்லையா, செல் பாயிண்டர் E3ல விட்டீங்க. பிறகு ஃபில் ஹேண்ட்ல பிடிச்சு இழுக்கிறீங்க. எங்க மட்டும் இழுக்கணும் சொல்லணும். எங்க இந்த 100 மட்டும் தான் இழுக்கணும். 295 நாங்கள் அப்படி எடுத்திருக்க மாட்டோம், அது தனியா ஃபார்முலா எடுத்திருக்கோம். அப்ப 100 மட்டும் எங்க மட்டும் இல்ல, E8 மட்டும். ஸோ சிக்கு எழுதியிருப்பீங்க. ஓகே, சிக்கு எழுதியிருப்பீங்க. E8 வரை இழுக்கவும். E8 வரை இழுக்கவும். திருப்பி நான் பாருங்க, கல சுட்டுவானை கலம் E3க்கு கொண்டு செல்க. அங்கதான் கல சூத்திரம் இருக்கு. சுட்டியினை கலத்தின் அடியில் வலது மூலைக்கு அதன் குறியீடு பிளஸ் ஆக வரும் வரை நகர்த்துக. சரிதானே? உங்களோட கீழ் பக்கத்துக்கு அந்த மவுஸ் பாயிண்டர் நார்மலா ஒரு ஒயிட் கலர் பிளஸ் மாதிரி இருக்கும், ஒரு பிளாக் பிளஸ் ஆகும் மட்டும் கொண்டு போகணும். கடைசியாக அதை கிளிக் பண்ணி கீழே மட்டும் இழுக்கணும். எங்க மட்டும் இழுக்கணும், E8 மட்டும் இழுக்கணும். சரிதானே? இதுலயும் பிரச்சனை இல்லை. இப்படியான ஸ்டெப்பை நீங்கள் எழுதுவீங்கன்னு பாருங்க. இப்போ இதுல அவர் எழுதி போட்டு டவலியை விட்டுட்டார். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல சில இப்படி ஒரு சம்பவத்தை தந்துட்டு இதை நீங்கள் இந்த பின்வரும் படிமுறைகளை நீங்கள் எழுதுங்கோண்டு கேட்கலாம். இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்குரிய படிமுறை. அப்ப நீங்கள் இந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த 2 மெத்தட் எது எழுதினாலும் ஓகே. ஆனா எழுத்து வடிவத்துல வரைக்கும் அந்த முதல் மெத்தட் ஈஸி மாதிரி. அந்த 4 ஸ்டெப் எடுக்கிறீங்க, இது தெரிவு செய்கிறீங்க, பிறகு கொப்பி பட உறுதி சொடுக்கிறீங்க, பிறகு கலவீச்சை தெரிவு செய்கிறீங்க, இடையில பேஸ்ட் பண்றீங்க. அது எழுத்து வடிவில் எழுதிக்க ஈஸி. இதுல அந்த என்ன நிரப்பு பிடி கொண்டு போகணும், பிளஸ் ஆக மட்டும் வெயிட் பண்ணணும், அப்படி கொஞ்சம் வசனங்கள் வரைக்கும் சில வேளையில உங்களுக்கு சரியா ஒரு தொடர்ச்சியாக எழுதுற தன்மை சில வராது. அப்ப அது உங்களுக்கு இலக்குவா இருக்கு. ஓகே, மூன்றாவது கேள்வி, விலை பட்டியலில் உள்ள மொத்த பெருமானத்தை கணிப்பதற்கு விதிதாளில் உள்ள ஒரு தனி சார்பினை கலம் E9 எழுதுக. என்ன சொல்ற? விலை பட்டியலில் உள்ள மொத்த பெருமானத்தை கணிப்பதற்கு விதிதாளில் உள்ள ஒரு தனி சார்பினை. அப்ப இதுல உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டார் பிள்ளைகள், ஃபங்க்ஷனை பாவிக்க சொல்லி. சார்பினை எழுதுங்கொண்டாலும் சரி, என்ன தனிச்சார்பினை எழுதுங்கொண்டு சொன்னாலும் சரி, செயற்கூறினை எழுதுங்கொண்டு சொன்னா எல்லாமே ஃபங்க்ஷன் தான். E9 எழுதட்டான். அதாவது இந்த 295 வந்ததுக்கு உங்களுக்கு சார்பு கேட்கிறார். அப்ப இப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, சாதாரண கணிதத்தை பாவிச்சு ஒரு சூத்திரத்தில் எழுதக்கூடாது. அப்ப கூட்டலுக்கு கூட்டுத்தொகையை காண்றதுக்கு விரிதாள் மென்பொருள் எந்த சார்பு இருக்கோ அதை நீங்க எழுதணும். எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு கஷ்டம் இல்லை. நான் எடுத்தீங்க எழுதி காட்டுறேன். ஈக்குவல் சம் போடுவீங்க. கூட்டுத்தொகைக்குரியது ஈக்குவல் சம். எங்களுக்கு கேட்டது இந்த 295 எப்படி வந்தேன்றது. அப்ப உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி வந்திருக்கணும்டா, இவ்வளத்தையும் கூட்டியிருக்கோம். என்ன இவ்வளத்தையும் கூட்டினா தான் அது வந்திருக்கணும். அப்போ இவ்வளவு சொன்னா நீங்க கம பண்ணி போடலாம். இது கல முகவரிகளை கம பண்ணி போடலாம். இது முதலாவது 35 இருக்கு E3 போடலாம்.
ரைட். காமா போட்டு E4, E5, E6, E7, E8 எழுதலாம். அதுக்கு பதிலாக நீங்க வீச்சை காட்டுங்க. எல்லாம் ஒரு வீச்சு தானே இருக்கு. ஸோ E3 எழுதி கோலன் கடைசி எங்க 100 எங்க இருக்கு பிள்ளைகள் E8. E8 என்று E3 கோலன் E8 என்று இப்ப பிரேக்கெட்டை முடியும். இதுதான் அவர் கேட்ட சார்பு. சரியா? அப்ப இதுல நாங்க வேறு ஒரு முறையும் பாவிக்க கூடாது. கம பண்ணி எழுதலாம். ஆனா அதுக்கு அவசியம் இல்லை. பல இது இருக்கிறபடியா நீங்க இப்படி எழுதிட்டீங்கன்னா ஈஸி. அடுத்த கேள்வி. விரிதாளில் நிரல் சியில் உள்ள அலகு பெறுமதிக்கேற்ப மிகவும் கூடிய பொருளை கண்டறிவதற்கான சார்பினை எழுதுக. திருப்பியும் ஒரு சார்பு கேட்கிறார். விரிதாளில் நிரல் சியில் உள்ள அலகு பெறுமதிக்கேற்ப மிகவும் விலை கூடினது. மிக இலகுவானது. என்ன விலை? இதுல விலை கூடினதை காணணுமா? சியில இருக்கிறதுல விலை கூடின பெருமானம், அலகு பெருமானத்துல விலை கூடினது என்று காணணுமா? சார்பு கேட்டிருக்கிறார். சார்பு கேட்காம சாதாரண சூத்திரம் என்று கேட்டாலும் நாங்க இதுல சார்பைத்தான் எழுதுவோம். என்னன்னு சொன்னா கணிதம் மூலம் இதை செய்யலாம். நேற்று கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்று வரம்பில் மேக்ஸ் பெரிய நம்பர் தானே காணப்போறோம், பெரிய உயர் கூடின பெருமானம் தானே. ஸோ ஈக்குவல் மேக்ஸ் என்று போடுவீங்க. பிராக்கெட்டுக்குள்ள எங்களுக்கு ரெண்டு தெரிவிரு கொண்டு கம பண்ணி பயன்படுத்தலாம். ரெண்டாவது வீச்சை காட்டலாம். இதுல பாருங்க எல்லாமே ஒரு வீச்சுக்கு இருக்கிறது எங்களுக்கு இலக்கு. வீச்சை காட்டுவீங்க. எங்க இருந்து எங்க மட்டும் காட்டுங்க. C3ல இருந்து C3 கோலன் ரைட். எங்க மட்டும் பிள்ளைகள் C8 மட்டும். C8 15ல தொடங்குது C3 பாருங்க. இந்த 20ல முடியுது C8. இப்படி போட்டீங்கன்னா சரி. அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தெரிவு ஈக்குவல் மேக்ஸ் C3, C4, C5, C6, C7, C8 இப்படி எழுதினாலும் சரி. வேறு எந்த ஒரு ஆன்சரும் இதுக்கு சரியாக அமையாது. இறுதி கேள்வி. அகிலா 2 கோப்பு அட்டைகளை கொள்ளளவு செய்தால் கலம் D7ல் தவறுதலாக 0 என எழுதப்பட்டுள்ளது. சரியான பெறுமதியை கலம் D7ல் உள்ளீடு செய்தால் தானாகவே இட்டைப்படுத்தப்படும் கலங்களின் முகவரிகள் எழுதுக. ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட் ரெக்கார்ட்ஸ் என்று கேட்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? D7ல மாலா அகிலா 2 கோப்பு ஃபைல் கவரை கொள்ளணும் செய்யறாரா. பாருங்க ஃபைல் கவர்ல இது அதுல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு பாருங்க. இதுல D7 இதுல உண்மையாக அந்த அகிலா 2 ஃபைல் கவரை கொள்ளணும் செய்தது. ஆனா இதுல அளவு 0 என்று மாறி போட்டோம். அப்ப இப்ப இதை உண்மையாக சரியான பெருமானமா மாத்தினமா. ரைட். அப்ப இப்ப 0 என்று கண்டுபிடிச்சா பிறகு உண்மையான பெருமானம் 2 தானே. 2 மாற்றியாச்சு. அப்படி 2 மாற்றினால் இந்த விடயங்கள்ல இந்த கலங்கள்ல எந்தெந்த கலங்கள் தானாகவே மாறும், தானாகவே அப்டேட் பண்ணப்படும். இதான் கேட்ட கேள்வி. யோசிச்சு பாருங்க. இதுல 20 போட்ட உடனே கட்டாயமாக இது மாறணும். சரியா? இந்த கலம் மாறணுமே. எல்லாத்தையும் பெருக்கி எல்லாம் போட்டுக்கிறீங்க. யூனிட் பிரைஸையும் குவான்டிட்டியும் பெருக்கித்தானே போட்டுக்கிறீங்க. 50 0 பெருக்கேக்க ரைட். 50 0 பெருக்கேக்க எங்களுக்கு 0 தான் வந்திருக்கு. ஆனா இப்ப நீங்கள் இது 52 பெருக்கேக்க இது கட்டமா மாறத்தானே போது 102. ஸோ ஒரு கலம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். E7 மாறும். ஓகே. E7 உங்களுக்கு தெரியும். இந்த 295 எப்படி எடுத்ததுன்னு நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி எடுத்தது? இவ்வளவு கலங்களும் கூட்டப்பட்டது. அப்ப இவ்வளவு கலங்களும் கூட்டப்படைக்கு 295 வந்தது. ஆனா இப்ப அந்த அதுல ஒரு 0 இருக்கிற கலத்துக்கு உண்மையா வேற பெருமானம் தான் இருக்கு. அப்ப இதுல இந்த E7ல உண்மையாக இப்ப உங்களுக்கு இன்னொரு பெருமானம் இருக்கிறதால எதுவும் இப்ப மாற்றமடையும். 295 மாற்றமடையும். ஸோ அது எங்க இருக்குது? E9ல. E7ம் E9ம் இப்ப இட்டைப்படுத்தப்படும். ரைட். அப்டேட் பண்ணப்படக்கூடியதாக இருக்கு. ஐடியா விளங்கிது தானே? ஸோ இவ்வளவு தான் இந்த 2013 வினா. ஓகே. 2012க்கு போ. ரைட். கவனிப்போம். பின்வரும் விரிதாள் கூறு 3 மாதங்களுக்கு 18 தெரிந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் அறிவிக்கப்பட்ட டெங்கு நோயாளிகளின் பரம்பலை காட்டுகிறது. சரியா? 3 மாதங்கள்ல 18 நகரங்கள்ல டெங்கு நோயாளிகள் எப்படி இருந்திருக்கணும் என்ற ஒரு தரவு இதுல உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் நேரடியாக வினாவுக்கு போவோம். மேற்குறித்த விரிதாள் கூறை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ரைட். முதலாவது கேள்வி.
எல்லா 18 நகரங்களிலும் ஜூலை மாதத்திற்கான தரவுகளை வகை குறிக்கும் கலவீச்சு எழுதுக. என்ன சொல்றார்? எல்லா 18 நகரங்களிலும் ஜூலை மாதத்துக்கான தரவுகளை வகை குறிக்கும் கலவீச்சு. உங்கள்ட்ட கேட்டது ஜூலை. அவர் உண்மையாக தமிழ்ல தந்துட்டாங்க ஜூலைன்னு தாரார். அப்படி சில பிள்ளைக்கு ஜூலைக்கும் ஆடிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரியாடி செய்யலாம். உண்மையா ஒரு சரியான கேள்வி பேப்பர்ன்னு சொன்னா அதுல இதுல ஆடியன்னு தந்தா இதுலயும் ஆடியன்னு தாரதுதான் பொருத்தம். சரி, பரவாயில்ல, அது உங்களுக்கு தெரியாம இருக்கல தானே. ரைட், 18 நகரங்கள்லையும் ஜூலை மாதத்துக்கான தரவு இந்த கலவீச்சு தான் கேட்குது. அப்ப ஜூலை என்று சொன்னா இதுல என்ன பிள்ளை? ஆடி தானே. ஆடி மாதத்துல எல்லா 18 நகரின் கலவீச்சு. ஸோ அப்ப எங்க துவங்குது பாருங்க, இதெல்லாம் தொடங்குது. இதுல C3ல தொடங்குது. சரியா? அப்ப C3 ஸ்கிரீனை பார்த்துக்கணும். கலவீச்சு என்றபடியா கோலன் போடுறீங்க. எங்க மட்டும் போகும்னு பாருங்க. அது C3ல தொடங்குறதா 26ல தொடங்குறது எங்க மட்டும் ஆடி மாதம் தானே. எங்க மட்டும் போகுதுன்னா திருகோணமலை மட்டும் போகுது. இந்த 8 எங்க இருக்கு பாருங்க, C20. C18 18 சும்மா நம்பர் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு நகரத்துக்கும். ஸோ C20. ஓகே, ஸோ நாங்கள் இதில் போடுவோம் C20 C8:C20, அதாவது C8ல இருந்து C20 மட்டும். ஓகே, C3ல இருந்து C20 மட்டும். இரண்டாவது கேள்வி, ஜூலை மாதத்திற்கு எல்லா 18 நகரங்களிலும் உள்ள நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கையை காட்சிப்படுத்துவதற்கு தளம் C21ல் உழைக்கப்பட வேண்டிய ஒரு தனி சார்பு உள்ள சூத்திரத்தை எழுதுக. என்ன சொல்றார்? ஜூலை மாதத்தின் எல்லா நகரங்களிலும் உள்ள நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கையை காணணுமா. அதுக்கு C21ல எழுதட்டாம். ஆனால் அதுல சொல்ற ஒரு தனிச்சார்பு உள்ள சூத்திரத்தை எழுதுக. தனிச்சார்பு உள்ள சூத்திரம். இப்ப சூத்திரத்தை எழுதுகண்டா நீங்க சார்பு எழுதினா சரி, மச்சபாஜி எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சூத்திரம் தான். ஆனா தனிச்சார்பு எழுதுக அல்ல சார்பு எழுதுக, தனிச்சார்பு உள்ள சூத்திரத்தை எழுதுகன்னா நிச்சயமா உங்களுக்கு விளங்கணும். சார்பத்தான் கேட்கிறார். சம்மோ, மேக்ஸோ, மின்னோ இப்படித்தான் கேட்கிறார். அப்ப நாங்கள் அவதானிச்சு கொள்வோம். மொத்தத்தை காணணுமா C21ல எல்லா 18 நகரங்களுக்கும் ஜூலை மாதத்துல. இதை ஜூலை மாதத்துல எல்லா இதுலையும் மொத்தம் எங்க காட்டணும்? C21 இல்லையா? C21 இல்ல பாருங்க, மொத்தம் மாதந்த மொத்தம். அவர் கேட்ட கேள்வி இதுதான். இதுல என்ன வரும்? C21ல என்ன வரும்? என்ன செய்யணும் பிள்ளைகள்? இவ்வளவு கூட்டி இருக்கும். இதுல இருந்து இவ்வளவு கூட்டி இருந்தா வந்திருக்கணும். ஸோ நீங்க சிம்பிளா எழுதிடலாம். தனிச்சார்பு தானே பாவிக்க சொல்றார். சார்பு பாவிக்கணும்னு சொன்னா கட்டாயமா எங்களுக்கு தெரியணும் சம் வரப்போகுது. ஸோ ஈக்குவல் சம் மட்டும் போடுவீங்க. ஓகே, சம் இதுல இருந்தது மட்டும் கொடுங்க. 26ல தொடங்குது. C3ல இருந்து என்ன? C3 முன்னுக்குள்ள நம்பர் பார்க்கணும். C3ல இருந்து கோலன் எங்க மட்டும் எங்க முடியுது? உங்களுக்கு எல்லா 18 நகரம் மட்டும் தான் தார. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எங்க முடியுது? C8ல. C3ல இருந்து C8 மட்டும் வர. C19 இல்லையா? இதெல்லாம் C20 மட்டும் வரப்போ. C20 மட்டும் வரும். சரிதான் என்ன சொல்றது? இதுல இருந்து மேல இருந்து வரணும். ஆடி மாதத்துல இதுல இருந்து வரப்போகுது. அப்ப இது எங்க இருக்கு? C3. எங்க மட்டும் வரும்? இந்த 8 இருக்கிற மட்டும் வரப்போகுது. 8 இருக்குதுங்க C20. ஸோ ஈக்குவல் சம் C3:C20 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த வினா. மூன்றாவது, ஜூலை மாதத்திற்கு எல்லா 18 நகரங்களிலும் உள்ள உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை காட்சிப்படுத்துவதற்கு கலம் C22ல் உள்நுழைக்கப்பட வேண்டிய ஒரு தனிச்சார்புள்ள சூத்திரத்தை. இப்ப நாங்கள் மொத்தம் கண்டு நாங்கள் இதுல ஒரு கேள்வியில பிரச்சனை இருக்கும். இல்ல பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அதிக நோயாளர்கள் என்று தாராது. அதை மொத்தமா இவ்வளவு கூட என்று சொல்ற அதிகம் மேக்சிமத்தை தான் கேட்கிறார். ஸோ அதுல பிரச்சனை இல்லை. ஜூலை மாதத்துக்கு 18 நகரங்களிலும் உள்ள நோயாளிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்று சொல்றது ஆக கூடுதலாக இந்த மாவட்டத்தில் ஆக்கள் இருக்கணும் என்று கேட்கணும். C22ல ஒரு தனிச்சார்பு உள்ள சூத்திரத்தை எழுதுங்க. சரியா? அப்ப C22 இதுல பிள்ளைகள் ஜூலை மாதத்துக்கு தான் கேட்கணும்.
ஆக கூடுதலாக இந்த மாவட்டத்தில் ஆட்கள் இருக்கணும். ஸோ ஈக்குவல் மேக்ஸ் என்று போடுவீங்க. ஓகே, ஈக்குவல் மேக்ஸ் எங்க இருந்து எங்க மட்டும் அதே வீச்சு தானே. எதுல தொடங்குது? C3ல தொடங்குது. கோலன் எங்க முடியுது? அந்த C20ல முடியணும். என்ன அதெல்லாம் முடியணும். C20 தான் திருவோணமலை. ஸோ C3ல முடியும், C20ல முடியும். ஸோ ஈக்குவல் மேக்ஸ் C3 கோலன், ரைட், கோலனா which கோலன் C20 என்று போடுவீங்க. ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். கடைசி கேள்வி, ஜூலை மாதத்திற்கு டெங்கு நோயாளிகளின் சராசரி பெருமானத்தை பெற தேவையான ஒரு தனிச்சார்புள்ள சூத்திரம் கலம் C23ல் நுழைக்கப்படுகின்றது என கொள்க. இச்சூத்திரம் கலம் D3ல் பிரதி செய்யப்படும் எனில் கலம் D23ல் உள்ள சூத்திரம் யாதாக இருக்கும்? என்ன சொல்லப்படுது? ஜூலை மாதத்துல டெங்கு நோயாளிகளின் சராசரியை காண போயினவாம். அதுக்கு ஒரு சார்பு C23ல இருக்காம். அந்த சார்பை D23க்கு பிரதி செய்தா என்ன வரும்னு கேட்கிறார். அப்ப நாங்க முதல் C23ல என்ன இருக்குமென்று பார்ப்போம். சராசரி தானே காண போறீங்க. ஸோ இலகுவா எழுதிக்கொள்வோம். C23ல என்ன இருக்குமென்று பார்ப்போம். அதை எடுத்தா தான் D23 பார்க்கலாம். C23ல சராசரி காண்றதுக்கு என்ன இருக்கும்? ஈக்குவல் அவரேஜ். ஓகே, ஈக்குவல் அவரேஜ் எங்க இருந்து எங்க மட்டும் போடுவீங்க. எங்க இருந்து? C3ல இருந்து அதே வீச்சு தானே. C3ல இருந்து கோலன் C20 மட்டும் பெறப்போகுது. ஓகே, ஸோ இது சராசரி காண்றதுக்கு C23ல இருக்கு. C23 இதுல இருக்கு. ஆனா இதை D23க்கு காப்பி பண்றீங்க, ரைட்? D23க்கு காப்பி பண்ணினா அந்த சூத்திரம் அங்க எப்படி மாறி இருக்கு தான் கேட்டது. நாங்க இப்ப C23ல இருக்கிறத காப்பி பண்ணுங்க, D23க்கு காப்பி பண்ணுங்க. D23 காப்பி பண்ணிக்க என்ன இருக்குமென்று பார்ப்போம். ஸோ சியில இருந்து டிக்கு போறீங்க பிள்ளைய. ஆனா ரோ மாறையில பாருங்க, 23வது ரோலாம் இருந்த நீங்க இப்பவும் 23வது ரோலாம் இருக்கிறீங்க. ஆனா சி குளத்துல இருந்து டி குளத்துக்கு போயிருக்கீங்க. ஸோ ஒரு குளம் வலது பக்கம் போயிட்டீங்க. அப்ப இந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குலமும் அடுத்த குலத்தை எடுக்கும். ஸோ எப்படி மாறி இருக்கும்? ஈக்குவல் அவரேஜ், அந்த அவரேஜ் தான். பிரேக்கெட்டுக்கு C3 என்று போடுறீங்க. C என்று மாறும், D என்று மாறும். ஸோ D3 கோலன் C20 என்று போட்ட நீங்கள், ரைட்? C20 என்ன செய்யும்? அடுத்த நம்பர் எடுக்கும். C என்றது D மாறும். ஸோ D20 என்று இதுதான் ஈக்குவல் அவரேஜ். C3 கோலன் C20 என்று இருந்தது. ஆனால் அதை நாங்கள் D23 காப்பி பண்றீங்க. அப்போ அடுத்த குலத்துக்கு காப்பி பண்றீங்க. C D மாறும், C D ஆகும். மிச்சம் எல்லாம் ஒரே தான் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த 2012ஆம் ஆண்டுக்குரிய வினா. ஸோ 2011க்கு போகும். எல்லாம் சிறிய சிறிய வினாக்கள் எங்களுக்கு அதிக அளவு தேவைப்படாது. உங்களுக்கு தேவை டவுட் இருந்தால் உடனுடன் கேட்டுக்கொள்ளுங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, மருந்து விலை தொடர்பாக வெளியிடப்பட்ட ஒரு செய்தித்தாள் விளம்பரத்திற்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட பின்வரும் பணித்தாளை கருதுக. சரியா? ஒரு மருந்து விளம்பரம் சம்பந்தமா ஒரு விளம்பரத்தை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு அட்டவணை போட்டிருக்கணும், இப்படி ஒரு பணித்தாள் போட்டிருக்கணும். ரைட், நாங்கள் வினாக்களை பார்ப்போம். அதில் மேலோட்டமாக இருக்க பார்ப்போம். மேலதிகமாக கொடுப்பதேன் என்று சொல்லி ஒரு ஹெடிங் போட்டிருக்கிறார். ஒரே மருந்து வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு விலைகளில் விற்கப்படுகிறது போடுறார். அதுல ஏ குலத்துல பாருங்க மருந்தின் பெயர், பி குலத்துல மருந்து பெயரில் விலை, சியில வர்த்தக பெயரில் விலை, டியில விலை வேறுபாடு என்று தரப்பட்டிருக்கு. இந்த முதலாவது கேள்வி, 5 வகை மருந்துகளின் இது விலைகளை மருந்தின் பெயருடன் காட்டுவதற்கு விரிதாள் மென்பொருளில் கிடைக்கும் மிகவும் பொருத்தமான கோட்டுப்பட்ட வகையை தெரிவிக்க. என்ன சொல்றார்? 5 வகை மருந்துகளின் இது விலையும் காட்டப்படணுமாம், அதே நேரம் மருந்தின் பெயருடன் அங்கு காட்டப்படணுமாம். விரிதாளில் கிடைக்கக்கூடிய பொருத்தமான சார்ட் வகை கேட்கணும். சரி, என்ன சொல்லிருக்கு? எதை கேட்கிறார் பிள்ளைகள்? 5 வகை மருந்தும், இதான் 5 வகை மருந்தும், அதின் பெயரும் பெறணுமா, 2 விலையும் பெறணுமா. கிட்டத்தட்ட இப்படி இந்த ஏரியா நான் செலக்ட் பண்ணதை பாருங்க. மருந்தின் பெயரும் பெறணுமா, 2 விலையும் பெறணுமா. ஸோ இவ்வளவத்தை நீங்க ஒரு சார்ட்ல காட்டணும்.
என்ன சார்ட் பயன்படுத்துவீங்க? நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அதிகமாக பயன்படுத்துகிற அந்த 3 சார்ட்டும் பயன்படுத்தலாம். இது நிழல் வரைவு குலம் சார்ட், அதே போல செலாகை வரைவு பாய் சார்ட், கோட்டு வரைவு லைன் சார்ட். நீங்கள் இங்க வட்ட வரைவை பயன்படுத்த முடியாது. ஏன் வட்ட வரைவை பயன்படுத்த முடியாதுன்னா, உங்களுக்கு 2 விலை தரப்பட்டிருக்கு, அதே மாதிரி 5 பொருள் தரப்பட்டிருக்கு. ஒரு வட்டத்தை நீங்கள் எப்படி பிரித்து வழங்கியலுமான்னு யோசிச்சு பாருங்க, நிச்சயமா சாத்தியம் இல்லை. ஆனால் மற்றது ஒரு வட்டத்தை நீங்கள் ஒரு விலை தந்திருந்தா ஓகே, இவ்வளவு 5 மருந்து என்ன 6 மருந்து என்ன 10 மருந்து வந்திருந்தாலும் ஒரு விலையை தந்திருந்தா நீங்க செய்திருக்கலாம். ஒரு வட்டத்தை சின்ன சின்ன துண்டா பிரிச்சிருப்பீங்க, அந்த ஒவ்வொரு துண்டும் அந்த வர்த்தக பேரின் விலையை குறிக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு 2 விலை தந்தபடியா செய்யலாது. அப்ப நீங்க கோட்டு வரைவை பாவிக்கலாம், சலாகையை பாவிக்கலாம், லைனை பாவிக்கலாம். இப்ப கோட்டு வரைவை சும்மா இருக்க எடுத்துப்பாமே, சாரி நிழல் வரைவை, நிழல் வரைவுன்னா இப்படி இருக்கு. அப்ப இப்ப இதுல நீங்க இவ்வளவு தானே காட்ட போறீங்க நிலத்தினது. அப்ப இதுல நீங்க என்ன செய்யலாம், எக்ஸில மருந்தின் பெயரை போடலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்காக நான் செய்து காட்டுறேன், நேரம் செய்திருப்பேன். இதுல மருந்தின் பெயரை போடும், இதுல போடுங்க என்ன பெருமானம் இல்ல விலையை போடும் வையச்சுல. அப்ப இதுல கிடையச்சில மருந்தின் பெயர் தானே வருது பிள்ளைகள் பெயர். அப்ப முதலாவதுல பாராசிட்டமோல். அப்ப இவ்விடத்து எங்கேயாவது பாராசிட்டமோல். பாராசிட்டமோலுக்கு 2 விலை இருக்கு பாருங்க, 0.40 அதே மாதிரி 2.75. ஸோ அதுக்கு 2 பார் வரும், சாரி 2 கொலம் வரும். பாராசிட்டமோலுக்கு 2 கொலம். அதே மாதிரி அமாக்சிசிலின் இருக்கு, ஸோ அது அடுத்தது. அதுக்கும் என்ன இருக்குது, மருந்து பேர் இந்த விலையும் இருக்குது, வர்த்தக பேர் இப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சோடி இது மாதிரி வார மாதிரி இருக்கு. சரியா? ஸோ இதுல எது எழுதினாலும் சரி, செலாக விரைவு சரி, கோட்டு விரைவு சரி, நிழல் விரைவு சரி. 2வது கேள்வி, பாராசிட்டமோலின் விலை வேறுபாட்டை கலம் D4-இல் காட்ட தேவையான சூத்திரத்தை எழுதுக. அப்ப நீங்க பாராசிட்டமோலின் விலை வேறுபாடை காட்டணுமா D4-ல காட்டணுமா? ஆனா உங்களுக்கு அவர் ஒரு உதவி செய்திருக்கிறார், அந்த பாராசிட்டமோலின் விலையை எப்படி காண்றன்னு கேட்டிருக்காரு. எப்படி காண்றதான், வர்த்தக பேரின் விலையிலிருந்து மருந்து பேரின் விலையை கழிக்கட்டான். வர்த்தக பேர்ல இருந்து மருந்து பேரின் விலையை கழிக்கட்டான். D4-ல எழுதுவீங்கன்னு கேட்கிறார். D4 அதாவது இதுல எதுல இருந்து இதுல கழிக்கணும் பிள்ளைகள், வர்த்தக பேர்ல இருந்து மருந்து பேர், அதாவது ₹2.75 இருந்தா இதை கழிக்கணும். பாராசிட்டமோல் தானே கேட்டிருக்காரு. ஸோ நான் மேல் எழுதி கொள்றேன், ஈக்குவல் உங்களுக்கு என்ன சூத்திரம் தான் தந்தது. அப்ப நீங்க சம் எல்லாம் எடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சம்ன்றது ஒரு சார்பு, அதன் சூத்திரமாயும் எழுதலாம். நீங்க சாதாரண உங்களோட கணிதத்தை பாவீங்க. வர்த்தக பேர்ல இருந்தா நீ கழிக்க சொல்லிக்க, வர்த்தக பேர் அங்க இருக்கு, C4ல இருக்கு. ஸோ C4 போடுங்க, கழிக்க போறோம் என்ன மைனஸ். ஸோ C4ல இருந்து ₹12.65 இருந்து, சாரி C4 ஓகே, பாராசிட்டமால் தான் கேட்டது. C4 ₹2.65 இருந்து எதை கழிக்கலாம், மருந்து பேர், மருந்து பேரின் விலை இதை கழிக்கணும். அது B4 கழிக்கணும். C4ல இருந்து B4 கழிக்கணும். ஒருவேளை நீங்க ஈக்குவல் சம் எழுத விரும்பினா அப்படி எழுதுவீங்க, ஈக்குவல் சம், ஈக்குவல் சம் C4 எழுதுவீங்க, மைனஸ் B4 எழுதுவீங்க. அப்ப இதுலயும் நாங்கள் கூட்ட இல்லை, சாரி இதுலயும் நாங்கள் கழிக்க இல்லை, கூட்டுறோம். ஆனா எதை கூட்டுறீங்க, C4ஐயும், அது C4 2.75ஐயும் சய B4ஐயும், அதாவது சய 0.40 கூட்டுறீங்க. அப்ப ₹2.75 0.40 கூட்டுறோம் என்று சொன்னா மைனஸ் 0.40 கூட்டுறீங்கன்னா அது கழிஞ்சுதான் பெற. இதுல எதுவும் எழுதலாம். ஓகே, மூன்றாவது வினா, கலம் D4-இல் நுழைக்கப்பட்ட சூத்திரத்தை கலம் D5-இல் பிரதி செய்தால், கலம் D4-இல் நுழைக்கப்பட்ட சூத்திரத்தை கலம் D4-இல் பிரதி செய்தால் அச்சூத்திரம் அங்கு எங்கனம் தோன்றும். நான் இப்ப எழுதினது D4-ல எழுதி இருக்கிறோம், அதை D5-ல மாத்தினா இன்னுக்கு மாறும்னு சொல்றேன். ஸோ நாங்க திருப்பி எழுதுவோம். நாங்கள் D4-ல எழுதினாங்க அப்படி, ஈக்குவல் மருந்து பொருளின் விலை தானே அது, C4-ல இருந்து, ஓகே C4-ல இருந்து கழிச்சு நாங்கள் B4 கழிச்சினாங்க.
இதை D4ல இருக்கிறத அவர் சொல்றார் D5ல காப்பி பண்ணினா நடக்கும். நாங்கள் இப்படி எத்தனையோ வினாக்கள் செய்துட்டோம், எனவே எங்களுக்கு இதுல இனிப்புல விடுறது சான்ஸ் இல்லை. D4ல இருந்து D5க்கு போறீங்கன்னா அடுத்த ரோவுக்கு போறீங்க. இப்போ இந்த சூத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் அடுத்த நம்பர் எடுக்கும். C4 எப்படி மாறும்? C5 வந்து மாறும். மைனஸ் மைனஸ் தான். D4 எப்படி மாறும்? D5 வந்து மாறும். இதுதான் C5 மைனஸ் B5 வந்து வரும். கடைசி கேள்வி. D4, D5, D6, D7, D8 ஆகிய கலங்களில் விலை வேறுபாடுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன கொண்டு 5 வகை மருந்துகளினதும் விலை வேறுபாடுகளின் மொத்தத்தை கணிப்பதற்கான சூத்திரத்தை கலம் D9 எழுதுக. உமது விடையில் சார்பு சம்மை பயன்படுத்தலாம். என்ன சொல்றார்? இதுல எல்லாம் இருக்காம். D4ல இருந்து D8 மட்டும் எல்லா விலை வேறுபாடும் இருக்காம். இப்ப அவ்வளோத்தையும் கூட்டி D9ல மொத்தத்தை காட்டணுமாம். சார்பு பயன்படுத்தப்படலாம் என்று சொல்றார். ஸோ நாங்க சம்ம பாவிச்சு கூட்டி விட்டோம்னா சரி, என்ன இதுல ஒரு கஷ்டம் இல்லை தானே? எப்படி பாவிக்கலாம்? இந்த இடத்தான் எழுத போறீங்க. ஈக்குவல் சம். ஓகே, ஈக்குவல் சம். அவர் சொல்ற அவ்வளோ அங்கே இருந்து வரப்போது இதுல என்ன சாரி விலை வேறுபாடு. ஈக்குவல் சம் விலை வேறுபாடு எழுத கேட்கிறார். இதுல இருந்து இங்க மட்டும் இவ்வளவுத்தையும் கூட்டணும் தான் கிட்ட கேள்வி இல்லை. விலை வேறுபாடு அப்ப எங்க இருக்கு முதலாவது விலை வேறுபாடு? இதுலானே. ஸோ D4 ஈக்குவல் சம் D4 கோலன். கோலனை போடுங்க, காம போட்டா கஷ்டம். எது கடைசி? இதுதான் கடைசி. என்ன இதுல இதோட மருந்து பொருட்கள் முடிஞ்சது. கீழே மொத்தம் தான் இருக்கு. அப்ப எங்கே இருக்கணும்? D8 இருக்கும். ஈக்குவல் சம் இருக்க D4 கோலன் D8. ஓகே, ஸோ இதுதான் இந்த 2011 கேள்வி. 2010 எடுத்துக்கொள்ளும். தெளிவாகும். வர்த்தகம், ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் என 4 பாடங்களுக்கு அமிலா, கபிலா, பாத்திமா, ராஜ் என்ற 4 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் ஒரு 5ல் உள்ள மாதிரி விரிதாளில் காட்டப்படுகின்றன, காணப்படுகின்றன. பி குலத்துல பாடம் தெரியணும். சி குலத்துல அமிலாண்ட மார்க்ஸ் இருக்குது, டில கபிலாண்ட மார்க்ஸ் இருக்குது, இ குலத்துல ஃபாத்திமாண்ட மார்க்ஸ் இருக்குது, எஃப்ல ராஜின மார்க்ஸ் இருக்குது. அவரேஜ் மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஜியில காணணும். இதுதானே கொமர்ஸுக்கு எத்தினேன்னு சொல்லி இங்கிலீஷுக்கு எத்தினேன்னு சொல்லி அவரேஜ் காணணும். அதே மாதிரி கீழே ஒவ்வொரு மாணவனுடைய டோட்டல் காணணும். C8ல அமிலாண்டையும், D8ல கபிலாண்டையும், E8ல ஃபாத்திமாண்டையும், F8ல ராஜிண்டையும் காணணும். சரி, நான் கேள்வியை பார்ப்போம். அமிலா பெற்ற புள்ளி மொத்த புள்ளிகளை கணிப்பதற்கு செயல்களை பயன்படுத்தாமல் கலம் C8க்கு தேவையான சூத்திரத்தை எழுதுக. அமிலா பெற்ற மொத்த புள்ளிகளை கணிப்பதற்கு செயல்களை பயன்படுத்தாமல் கலம் C8க்கு தேவையான சூத்திரத்தை எழுதுக. இப்போ உங்களுக்கு அமிலா பெற்ற புள்ளிகளை காண்பதற்கு சூத்திரம் கேட்டிருக்கு. ஆனா சார்பு செயற்கூறு அல்ல சார்பை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டார். ஸோ நீங்கள் மொத்த புள்ளி என்ன சம்தானேப்புல பாய்ப்பீங்க, சம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ நாங்கள் வேற வழிதான் செய்யணும். பாப்போம் எப்படி செய்யலாம்னு. C8ல என்ன எழுதுவீங்கன்னு தான் கேட்டிருக்கு. சரியா? C8 அதாவது இது இந்த இது இருக்குத்தானே, இதுல என்னன்னு டோட்டல் வந்திருக்கும். ஆனா எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு நம்ம என்ன, சார்பை பயன்படுத்தாமல். சார்பு வரக்கூடாது. அப்ப சாதாரண மெட்ஸை பாவீங்க. அமிலாண்ட மார்க்ஸ் அப்படியே இவ்வளவு தானே கூட்டணும். இவ்வளோத்தையும் கூட்டக்கூடிய உங்களோட மெட்ஸ் என்னது? ஈக்குவல் 85 மார்க்ஸ் அமிலாண்டு எங்க இருக்குது? C4ல இருக்குது. ஸோ C4 கூட்டுறீங்க பிளஸ். அதே மாதிரி அடுத்த பாருங்க 75 இருக்கு அமிலாண்டு இங்கிலீஷ் எங்க? C5 கம. அடுத்தது C6ல இருக்கு கம. அடுத்து C7ல இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். சார்புகளை பயன்படுத்தாமல் சூத்திரம் எழுதும் கொண்டு இது எழுதியிருக்கோம். தனியாக சூத்திரம் என்று கேட்டிருந்தா நீங்க சார்பு எழுதியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க சூத்திரத்தை பயன்படுத்தாமல். அடுத்த கேள்வி. ஓ சார், அதில் நீங்கள் எழுதியிருக்க C4
ப்ளஸ் C5 எழுதிட்டு இப்போ இந்த கமா இல்லை போட்டுனீங்க, அது கமா வராதுல்ல? கமாவை போட்டுனா சார் இதில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேணாமட்டானே சொல்லியிருக்கு. ஓ நான் இதில் இடையில கமாவை போட்டுருந்தேன். இதுல ஓகே இதுல பாருங்க, ஃபங்க்ஷனை பயன்படுத்தாமல் கலம் C8க்கு தேவையான சூத்திரத்தை எழுதுகன்னு கேட்டிருக்கு. அப்ப நீங்க கமா பாவிக்க கூடாதா? நீங்க எழுத வேண்டியது ஈக்குவல் அவ்வளோத்தையும் கூட்டணும் இல்ல, C4 plus C5 plus C8 sorry C6 plus C7 இப்படித்தான் வந்திருக்கும். கமா போட்டிருந்தா அது தவறா, இப்படி போட்டீங்கன்னா சரி. ஃபங்க்ஷனை பாவிக்க வேண்டாம்னு சொல்ற, ஃபங்க்ஷனை பாவிச்சா ஈக்குவல் சம் போட்டு நீங்கள் கமா பண்ணி போடலாம் அல்லது வீச்சை காட்டலாம். ஓகே, ரெண்டாவது கேள்வி. அமிலாவின் மொத்த புள்ளிகளை கணிப்பதற்கு கலம் C8 பதியப்படும் சூத்திரமானது D8 கபிலாவின் மொத்த புள்ளிகளை கணிப்பதற்கு பிரதி செய்யப்படும் எனின் சூத்திரம் D8 எவ்வாறு மாறும் என்று கேட்கிறார். ரைட், இப்ப நாங்க எழுதினது இருக்குத்தானே, அது D8 எப்படி மாறும் என்று கேட்கிறார். அப்ப நாங்கள் C8 எழுதினது பார்ப்போம், திருப்பி இருக்கோம். C8 நாங்கள் எழுதினது ஈக்குவல் கூட்டினாங்க, ஏன்னா C4 plus C5 plus C6 plus C7 இதான் நாங்கள் எழுதின C8. அதை D8க்கு காப்பி பண்ண சொல்றார். C8 இருக்கிறத D8க்கு காப்பி பண்ண சொல்றார். அப்ப D8க்கு காப்பி பண்றோம்னா என்ன அர்த்தம்? அடுத்த குலத்துக்கு போறோம். அதே ரோ தான் அடுத்த குலம். அடுத்த குலத்துக்கு போனா என்ன நடக்கும்? உங்களோட சூத்திரத்தில் இருக்கிற குலம் எல்லாம் உண்டாலே அதிகரிக்கும். ஸோ இந்த C என்ன செய்யும்னா D-ஆ மாறும். ஸோ D அது 4 தான், அதுல மாற்றம் இல்லை. D4 பிளஸ் பாருங்க, இதுல C5 எழுதிக்கிறீங்களா, அந்த C என்ன மாறும்? D என்று மாறும். ஸோ அது D5 வரும் பிளஸ். அடுத்த பாருங்க C6 இருக்குது, C என்ன மாறும்? D என்று மாறும். ஸோ D6 பிளஸ். அடுத்த C7 எழுதிக்கிறீங்க, அந்த C எப்படி மாறும்டா? D என்று மாறும். D7. இப்படித்தான் அந்த ஃபார்முலா மாற்றம் அடைஞ்சிருக்கும். இப்போ D8 இதான் இருக்கு, ஈக்குவல் D4 plus D5 plus D6 plus D7. ஓகே, மூன்றாவது கேள்வி. கலம் F8 செயல் சம்மை பயன்படுத்துவதன் மூலம் ராஜ் பெற்ற புள்ளி மொத்த புள்ளிகளை கணிப்பதற்கான சூத்திரம். அப்ப F8 ராஜின் மொத்த புள்ளி ஆனா சம்ம பாவிக்க சொல்லி தந்துட்டார். ஸோ நாங்கள் சம்மத்தான் பாவிக்க போறோம். F8 இது, இதுல ராஜ் பெற்ற மொத்த புள்ளியை சம்ம பாவிக்கலாம். ஸோ ஈக்குவல் சம். சம்ம பாவிக்கிறேன்னா ரெண்டு மேலிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். கம்ம பண்ணி போடலாம், இல்லை ரேஞ்சை காட்டலாம். ராஜின் புள்ளிகள் எவ்வளவு இதுல இருக்கு, இவ்வளவு ஒரு வீச்சிலான இருக்கு. இலகுவா வீச்சை காட்டுங்க. அது முதலாவது 80 அங்க இருக்குது, F4 இருக்கு. ஸோ F4 கோலன் வீச்சை காட்ட போறோம். ஸோ கோலன் எங்க மட்டும் இருக்குன்னு சொன்னா இந்த 60 பாருங்க F7 இருக்குது, இதுதானே கடைசி F7 இருக்கு. ஸோ ஈக்குவல் சம் F4 கோலன் F7 என்று போட்டுட்டீங்கன்னு சொன்னா இவ்வளவு இதுக்குள்ள வரப்போம். ஓகே, வேணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம், கம போட்டு போடலாம். உங்களுக்கு தெரியும் அப்படி எழுதுறேன். ஈக்குவல் சம். ஓகே, அதையும் எழுதுவோமே. ஈக்குவல் சம் F4 F4 தொடங்குது இல்லையா, F4 F5 F6 F7. இந்த ரெண்டு ஆன்சரும் மட்டும்தான் இதுக்கு வரும். இதுக்கு வேறு எந்த ஒரு ஆன்சரும் வர முடியாது. சம்ம பாவிச்சு எழுத சொன்னா இந்த ரெண்டு ஐடியாவும் தான் வருது. ஓகே, ஸோ அடுத்த வினா. விதிதாள் மென்பொருளில் கிடைக்கத்தக்க செயல்களை பயன்படுத்துவதன் மூலம் கலம் G4 வர்த்தகத்திற்காக மாணவர்கள் பெற்ற சராசரி புள்ளிகளை கணிப்பதற்கான சூத்திரத்தை எழுதுக. அப்ப கீழே பாருங்க, சூத்திரத்தை எழுதுன்னு தான் முடிக்கிறார். ஆனா மேல சொல்லிட்டார் விதிதாள் மென்பொருளில் கிடைக்கத்தக்க செயல்களை பயன்படுத்தலாம். அப்ப கட்டாயமா ஃபங்க்ஷனை பயன்படுத்த சொல்லிட்டார்.
என்னத்துக்காக? வர்த்தக பாடத்துல மாணவர்கள் பெற்ற சராசரியை காண போறீங்க. G4ல எழுதட்டாம். அப்ப இப்ப இப்படி பார்க்க போறோம். G4 இது இதுல இந்த வர்த்தகம் இருக்குதானே, கொமர்ஸ்ல மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் சராசரி. இவ்வளவு தான் மாணவர்கள் பெற்ற புள்ளிகள். நீங்க பார்க்கலாம் கொமர்ஸுக்கு. இது இந்த சராசரி ஃபங்க்ஷனை பாவிக்க சொல்லிக்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் அவரேஜ். ஸோ ஈக்குவல் அவரேஜ் என்று போடுவீங்க. அவரேஜ் ஃபங்க்ஷனை ரெண்டு முறையில் எழுதலாம். ஒன்று கமா பண்ணி போடலாம், ரெண்டாவது வீச்சை காட்டலாம். நாங்கள் வீச்சை காட்டுவோம். இதுல இருந்து இது மட்டும் ரைட் கிடையாக பார்க்கணும். வர்த்தக பாடம் தானே. எங்க தொடங்குது பிள்ளைகள்? C4ல தொடங்குது. C4 கோலன் எங்க முடியுது? அந்த ரோ மூலமா தான் போகணும். எங்க முடியுது? F4ல முடியுது. C4 கோலன் F4 இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். அல்லது ஒவ்வொரு கலத்தையும் தனித்தனியா காட்டுறது. எப்படி? ஈக்குவல் அவரேஜ். ஓகே, ஈக்குவல் அவரேஜ் என போடுங்க. பிராக்கெட்டுக்கு எல்லாம் இங்க 85 இருக்கு தானே, C4 கமா 75 இருக்கு பாருங்க, D4 கமா அடுத்த 75 பாருங்க, ஃபாத்திமாட E4 கமா அடுத்த 80 ராஜிட F4. இந்த ரெண்டும் சரி. இதுல எது எழுதினாலும் சரி, எங்களுக்கு சார்பை பாவிக்க சொல்லி இருக்கு. ஓகே, இறுதி கேள்வி. வகுப்பாசிரியர் 4 பாடங்களில் இரு மாணவர்களின் வினையாற்றலை ஒரு தனி வரைபடத்தில் ஒப்பிட விரும்புகிறார். இப்படி ஒரு கேள்வி நெடுக வந்து கொண்டிருக்கு. இதுல குழப்பம் வரக்கூடாதான். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த வரைவு சார்ட்டை பயன்படுத்தணும்னு தெரியும். என்ன நடக்குது? வகுப்பாசிரியர் 4 பாடங்களில் இரு மாணவர்களின் வினையாற்றலை ஒரு தனி வரைபடத்தில் ஒப்பிட விரும்புகிறார். இந்நோக்கத்திற்காக விதிதாளில் கிடைக்கத்தக்க இரு பொருத்தமான வரைபடம். என்ன சொல்ற? 4 பாடங்களின் 2 மாணவரை ஒப்பிட போயினோமா. 4 பாடங்கள்ல மார்க்ஸும் 4 பாடங்களும் வரணும். அதே மாதிரி 2 பாடம் 2 மாணவன். அப்ப இப்ப அமிலாண்டு 4 பாடமும் வரணும், கபிலாண்டு 4 பாடமும் வரணும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், வட்ட வரைவில் சாத்தியம் இல்லை. வட்ட வரைவில் எப்படி சாத்தியப்படுத்தி இருக்கலாம்னு சொன்னா, இப்ப ஒரு மாணவன் எல்லா பாட மார்க்ஸையும் காட்டியிருக்கலாம், அல்லது ஒரு பாடத்தின் எல்லா மாணவற்றையும் காட்டியிருக்கலாம். உதாரணத்துக்கு அமிலாண்ட 4 பாட மார்க்ஸையும் வட்ட விரைவில் காட்டுறது சாத்தியம். ஒரு வட்டத்தை பிரிச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாடத்துக்கு ஒதுக்கி விட்டீங்கன்னா சரி, இப்படி செய்யலாம். அல்லது ஒரு பாடம் கொமர்ஸுக்கு இந்த 4 பேரும் பெற்ற புள்ளி, இதான் கொமர்ஸ்ன்றா 4 பிரிச்சு விட்டா 4ம் 4 பேருக்கு போயிடும். ஆனால் 4 பாடத்துக்கும் 2 பேர் பெற்ற புள்ளியை காட்டிடாது. ஆக குறைஞ்சு 2 வட்டம் வரும். ஸோ வட்ட விரைவு வராது. மற்ற 3 வரைவும் வரும். அது சலாக விரைவு வரும், கோட்டு வரைவு வரும், நிழல் வரைவு வரும். இப்ப நாங்க இதை நிழல் வரைவில் இருக்கா போட்டுப்போமே, கொலம் சாட். ஸோ இப்படி போடும். போட்டா இதுல உங்களுக்கு என்ன கேட்டது? அமிலா கபிலா 2 பேர்ட்டையும் பாடங்கள்ல மார்க்ஸ். அப்ப கிடையாச்சுல எக்ஸ்ஹெச்சில் பாடங்களை போடும். ஸோ இதுல பாடங்கள்னு போடும். ஓகே, பாடங்கள். YHல அவையில மார்க்ஸ் புள்ளிகளை போடும். முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 4 பாடம் தானே. ஸோ கொமர்ஸ், இதுல கொமர்ஸ் போடும். கொமர்ஸுக்கு இப்ப என்ன 2 குலம் பெறப்போது, ஒன்று அமிலாக்கு, ஒன்று கபிலாக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ண்டா எக்ஸ்ஹெச்ல அடுத்த பாடம் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷுக்கும் 2 வரும், ஒன்று அமிலாக்கு, அடுத்தது கபிலாக்கு. இப்படி இப்படி 4 பாடமும் கிடையாக குரூப்பா வரும். நீங்க மாறியும் செய்யலாம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது என்ன, இந்த நிழல் வரைவை நீங்க மாறி எக்ஸ்ஹெச்ல மாணவர்களின் பெயரையும் போடலாம். மாணவர்னு போடும். இப்படி போட்டாலும் சரி, மாணவர். YHல அதே புள்ளி தான், ரைட், புள்ளி. அப்ப எக்ஸ்ஹெச்ல மாணவர்னு சொன்னா முதலாவது மாணவர் என்ன, அமிலா. அப்ப இதுல அமிலான் இருக்கு. அப்ப அமிலாண்ட 4 பாடத்தையும் காட்டணும்னா அமிலாண்ட பேருக்கு நேர 4 குலம் இருக்கும். ஏன் 4 குலம்? 4 பாட மார்க்ஸை காட்டணும், 4 இருக்கும். அதே மாதிரி கிடையாது அடுத்த மாணவன் என்ன, கபிலா இருந்தா, ஏன் இது கபிலான்னு சொன்னா அவருக்கும் 4 பாடத்தை காட்டணும். அவருக்கு 4 குலம் இருக்கு. இப்படி இப்படி போறதுதான் இந்த நிழல் வரைவு, குலம் சார்ட். ஓகே. ஸோ 2010 எல்லா கேள்விகளும் செய்துட்டோம். இனி நாங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டியது 2009 அதோடு சேர்ந்த மற்ற வினாக்கள்.
ஸோ அந்த வினாக்களை நாங்கள் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொள்வோம். எனது இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்துவோம். மீதமான வினாக்கள் என்ன 2009 வினா சற்று பெரிய ஒரு வினா, அதை நாங்கள் முழுமையாக ஒரு வகுப்பில் செய்தால் தான் பிரயோசனமாக இருக்கும். தொடர்ந்து வர வகுப்பில் பார்க்கலாம். எனவே இந்த அளவில் நிறுத்திக்கொள்வோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.